சூப்பரான சுவையான ஒரு ஜல்லி தான் செஞ்சிருக்கிறேன். இது எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடியது. பார்க்குறதுக்கே பட்டையை கிளப்புது பாருங்க. வாங்க நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பால் வந்து காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன். 1/4 கப்பு ஜீனி எடுத்து வச்சிருக்கிறேன். 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். இதான் இது தேவையான பொருள். முன்னாடி தக்காளியை கட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பேஸ்ட் மாதிரி. பெரியவங்க முதல் குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். இது வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியை வந்து நைஸாக வெட்டிட்டேன். மிக்ஸில் விட்டு நைஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளியை அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். காய்ச்சி வச்ச பாலை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பால் கூடயே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துடலாம். பாருங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். கலந்து வச்சிருக்கிற பாலும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இது கூட ஜீனி சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளி சாறையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டோம். இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்ன குட்டி பிளேட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். பாருங்க இதுதான் பதம். இப்போ இறக்கிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் பிளேட்டு தேவைப்படுதோ அந்த சைஸ் பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு அதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். மெல்லிசா ஊற்றினாலும் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா கனமாக கூட ஊற்றிக்கலாம். மாதிரி ஊற்றிட்டு கீழே வச்சு இப்படி தட்டினோம்னா எல்லாமே அப்படியே ஒரே மட்டமாக வந்துடும். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். ஆற வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பல்லு இல்லாதவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் செம்மையா இருக்கு. இன்னைக்கு நான் எப்படி செஞ்சேன்னா அதே மாதிரி வந்து நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க.